neuron based on their function 3 typesல இருக்கு. First one sensory or afferent neuron, second one motor or efferent neuron, third one association neuron. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சுடான காஃபி மக்கை நம்ம ஹேண்ட் வந்து போய் டச் பண்ணும்போது அந்த ஹாட்னஸ் நம்ம ஸ்கின் வந்து ஃபீல் பண்ணும். அப்போ ஸ்கின்ல இருந்து அந்த ஹாட்னஸ் அப்படிங்கிற ஸ்டிமுலை இப்போ வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கு போகுது. அப்போது சென்ஸ் ஆர்கனில் இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கு போகும்போது அந்த இம்பல்ஸை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய நியூரான் வந்து சென்சரி நியூரான் ஆர் அஃபெரண்ட் நியூரான். இந்த நியூரான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போனதுக்கப்புறமா அங்கே பிரெயின் வந்து அந்த கேண்டை எடுக்க சொல்லும் சூடாக இருக்கிறதுனால. அப்போது அங்கே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து எஃபெக்டர் ஆர்கன் அதாவது மசில் ஃபைபரல் கிளாண்டுக்கு அந்த இம்பல்ஸை கேரி பண்ணி கொண்டு வரக்கூடிய நியூரான் வந்து மோட்டார் நியூரான் ஆர் எஃபெரண்ட் நியூரான். இது செகண்ட் டைப் ஆஃப் நியூரான். அடுத்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நியூரான சென்சரி நியூரானுக்கும் செகண்ட் டைப் ஆஃப் நியூரான மோட்டார் நியூரானுக்கும் நடுவில் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடியது தான் தேர்ட் டைப் ஆஃப் நியூரானான அசோசியேஷன் நியூரான்.